Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் The Last Lesson written by Alphonse Daudet. The last lesson அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி பாடம். ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் கடைசியாக ஒரு இடத்துல பாடம் நடத்துகிறாரு. ஏன் அப்படி அவரால் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறத இந்த லெசனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். This lesson is set in the days of France-Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and part of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The opposers not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this had on the life at school. இந்த லெசன் எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ப்ரஷியனுக்கும் இடையில் நடந்த போகிறப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இது சொல்ல போகுது. ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாட்டை யார் ஆண்டுட்டு வந்தாங்கன்னா, பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் ஒருத்தவரை ஆள்றாரு. இதில் ப்ரஷியா அப்படிங்கிறது எந்த ஏரியானா, இப்போ ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஏஸ்ட்ரியா இருக்குல்ல, இதெல்லாம் கம்பைன் ஆனதான் முன்னாடி ப்ரஷியாவாக இருந்தது. இந்த ப்ரஷியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சை டெஃபிட் பண்ணிடுறாங்க. ஃப்ரான்ஸை பர்ஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெஃபிட் பண்ணிடுறாங்க. அவங்களோட டிஸ்ட்ரிக்ஸை அவங்க கைப்பற்றுறாங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னா, ஆல்சாஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ஸும் லோரைன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ஸும் யார் கையில் இப்போ போயிடுதுன்னா, ப்ரஷியன்ஸ் கையில் போயிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பார்டரை மட்டும், அவங்களோட லேண்டை மட்டும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதாவது அவங்களோட தேசத்தை மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லாங்குவேஜஸையும் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க மொழியும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜஸையும் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களோட கல்ச்சர், ஜெர்மன்ஸோட கல்ச்சர் இருக்குல்ல, அதையும் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த லெசனை படித்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் எப்படி இது இம்பேக்ட் பண்ணுச்சு, எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participle and I did not know the first word about them. ஒரு பையன் அவன் காலையில் வேகமாக கிளம்பணும்னு நினைக்கிறான். நான் லேட்டாக கிளம்புறான், ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக கிளம்புறான். அவன் இப்போவுமே நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போனோம்னா என்ன பண்ணுவோம், ஐயாப்படி யாரம் நம்ம கண்டிப்பாக பீஸாட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் போவோம்ல, அந்த மாதிரி ட்ரெட்டுன்னு அப்படின்னா பயம். ஸோ கண்டிப்பாக நம்ம யார்ட்டையும் திட்டு வாங்க போகிறோம், நம்ம கண்டிப்பாக நம்ம சார் கிட்ட திட்டு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே அவன் போயிட்டுருக்கான். எஸ்பெஷலாக அவனை யார் திட்டுவானா, எம் ஹேமல்னு ஒரு சார் இருக்கிறாரு. அவர் திட்டுவாராம். ஏன்னா அவர் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா பார்ட்டிசிபிள்ஸில் அவன் உங்களுக்கு கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவனுக்கு அதோட வார்த்தை கூட தெரியாது. என்னால் எனக்கு அதோட வரி கூட தெரியாது அப்படிங்கிறான். For a moment I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. ஸோ இவன் அந்த கிளாஸில் இருக்கப்போ சில நாள் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கானா, வெளியே ஓடி போய் வெளியில் டோர்ஸுக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கலாம், அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். ஏன்னா டே ரொம்ப ஒரு வார்மாகவும் பிரைட்டாகவும் இருந்திருக்கு. நம்ம யோசிப்போம்ல, ஸ்கூலில் இருந்து வெளியில் போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ யோசிச்சிருக்கோம். இப்போ ஃப்ரீயாக ஹாலிடே வரந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த பையனை யோசிச்சிருக்கான். The birds were chirping at the edge of the woods, and in the open field back to the sawmill, the Prussian soldiers were drilling. சில chirping அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீச் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு இலையில் ஒரு ஓரத்தில் நின்று பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டுருக்கு. அங்கே ஒரு சாமில் இருக்குது. சாமில்னால் சானா மரம் சொல்லுவாங்க, மரத்தை அறுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த சாமில் இருக்குது. அந்த சாமில்லில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பர்ஷியன்ஸ் எதையோ ட்ரில் பண்ணியிருக்காங்க. ட்ரில் அப்படின்னா என்னன்னா, ஓட்டை போடுறது. அதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பேர்ட்ஸ்லாம் கத்திகிட்ருக்கு. இதுக்கு லிட்டரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்க பேர்ட்ஸில் அந்த இது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அர்த்தம்.
It was all much more tempting than the rules of participles. But I had the strength to resist and hurried off to school. ஸோ அவனுக்கு இந்த பையனை இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதாவது இங்கே இருந்து இதையே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு போல் அந்த பையனுக்கு தோணுது. இது வந்துட்டு பார்ட்டிசிபிள்ஸை வந்துட்டு நம்ம கற்றுக்கிறத விட இது வந்துட்டு எனக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக தெரியுது. ஆனால் வந்துட்டு இவனால் அதை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பரவரி ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. எப்போயுமே நம்ம ஸ்கூலில் கிராஸ் பண்ணுற ஒரு புல்லட்டின் போர்டு இருக்கும். அந்த புல்லட்டின் போர்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எழுதி போட்டிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வரப்போ அங்கே க்ரௌடடாக இருக்கும். அதே மாதிரி இந்த பையன் வந்துட்டு அந்த ஹாலுக்கு, அந்த டவுன் ஹால் கிட்ட போகிறப்போ அந்த புல்லட்டின் போர்டில் என்னமோ எழுதிருக்குது. எல்லாரும் வந்துட்டு அங்கே க்ரௌடாக இருக்கிறாங்க. For the last 2 years, all our bad news had come from there. The lost battles, the drafts, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now? ஸோ அந்த 2 வருஷமாக என்ன ஆகுதுன்னா, எல்லா ஒரு கெட்ட செய்திகளும் அந்த போர்டு மூலமாக தான் தெரிய வருது. எப்படின்னா இவங்க சண்டையில் தோத்தது. இல்லை டிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஎஸ் லாங்குவேஜில் அது வந்துட்டு ட்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடும் குளிர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல கடும் குளிர் பரவுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நாங்கள் யோசிச்சு அங்கே தான் வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம், படித்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, இதை தான் நீங்கள் பண்ணணும், ஒரு இடத்த கைப்பற்றிட்டாங்கன்னா அவங்க ஆர்டர் போடுவாங்களே இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸையும் அவங்க அதான் தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் யோசிக்கிறான், சரி இப்போ என்ன விஷயமா இருக்கும், இங்கே இத்தனை பேர் கூட்டமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். Then I hurried as fast as I could go. The blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me. ஸோ அவன் என்ன பண்ணுறான், வேகமாக போகிறான். போயிட்டுருக்கப்போ அங்கே ஒரு பிளாக் ஸ்மித்தை பார்க்குறான். பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பேர் என்ன, வாட்ச்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அப்ரண்டிஸோடு நிற்கிறாரு. அந்த புல்லட்டினில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இவன் போகிறத பார்த்து திருப்பி கூப்பிட்றாரு அவர் இவனை. Don't go so fast, bub. You will get to your school in plenty of time. ஸோ அவர் என்ன சொல்கிறார், வேகமாக போகாத, இன்னும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லிட்டராக அவளை கிண்டல் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்துப்பா மெல்லமாக போ, ஏன்னா வேகமாக போய் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவேல, அந்த மாதிரி ஒரு காமெடியாக சொல்கிறாரு. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, காமெடி பண்ணுறாரு. ஸோ இவன் என்ன நினச்சிக்கிறான், உண்மையிலே இவர் வந்துட்டு நம்ம மேலே வச்சு ஃபன்னாக தான் சொல்கிறாரு போலன்னு சொல்லிட்டு இவர் எங்கே ரீச் ஆகுறான் அப்படின்னா, மிஸ் எம் ஹேமல் இருக்கார்ல, அவரோட கார்டன், லிட்டில் கார்டனுக்கு இவன் போகிறான். இல்லை அவுட் ஆஃப் பிரெத்னா, ஆல் அவுட் ஆஃப் பிரெத்னா மூச்சு இறைச்சி மூச்சு விட முடியாமல் கடக்கடன்னு ஓடிப்போம்ல, அந்த மாதிரி போய் அந்த இடத்த அவன் ரீச் பண்ணுறான். Usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and closing of desk, lesson repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. ஸோ எப்போயுமே ஸ்கூலில் வந்துட்டு என்ன ஒரு பிரின்சிபல் இருக்கும் அப்படின்னா, பஸ்ஸில் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, மாதிரி நிறைய பேர் கச்சன்னு இருந்தால் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அது எப்படின்னா தெரு வரைக்கும் கேட்குமா, கதவை திறக்கிறது, கதவு மூடுறது. நம்ம யூனிசன் அப்படின்னா வந்துட்டு யூனிஃபார்மாக சொல்கிறது, நம்ம லெசன்ஸ்லாம் சொல்லுவோம்ல, டேபிள்ஸ்லாம் சொல்லுவோம்ல மார்னிங், அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ஒப்பிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்ட் வந்துட்டு ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு நம்ம காதை வந்துட்டு இறுக்கமாக பொத்திக்கிட்டால் கூட அந்த காது அது வழியாக கூட அந்த சவுண்டு கேட்குமா, அந்த அளவுக்கு ஸ்கூல் நாய்ஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ரூலர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு டக்குன்னு தட்டுவாங்கள்ல, அந்த சவுண்ட்லாம் கேட்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே எல்லாமே அமைதியாக இருக்குது. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். இதில் கமோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிஸ்டர்பன்ஸுக்குள்ளேயே வந்துட்டு அவன் யாருக்கும் தெரியாமல் போய் அவன் டெஸ்கில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுருந்துருக்கான். பட் அஃப்கோர்ஸ் த டே எவ்ரி திங் ஹேட் டு பி ஆஸ் குவயட் அஸ் சண்டே மார்னிங். ஆனால் அந்த நாள் எப்படி இருக்கான், ஏதோ சண்டே மார்னிங் மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்கான். Through the window, I saw my classmates already in their places, and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ என்ன பண்ணுறாரு, இவன் வந்துட்டு கதவு வழியாக பார்க்குறப்போ, ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எம் ஹேமல் என்ன பண்ணுறாரு, மேலேயும் கீழேயும் நடந்துகிட்டே இருக்கார். எப்படின்னா ஒரு ரூலர் இருக்குல்ல, அவரோட ரூலரை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு அதாவது ஒரு கையை மடக்கி அந்த கீழே வச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கார். I had to open the door and go in before
everybody. You can imagine how I blushed and frightened, how frightened I was. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணணும், டோரை திறந்து அவங்க முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி இவன் நடந்து போகணும். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறான், நீங்களே யோசிச்சு பாருங்கள், எனக்கு எவ்வளோ வெக்கமாகவும் ஒரு பயமாகவும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறான். But nothing happened. M. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவன் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. அவர் வந்துட்டு அவனை பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக ஒரு இறக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பிளேஸுக்கு போ ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். நீ வரலன்னா நாங்கள் நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his drill shirt, and the little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize days. ஸோ என்ன பண்ணுறான், டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவனோட டெஸ்கில் போய் உட்காரான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன அப்படின்னா, அவரோட டீச்சர் வந்துட்டு ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக அணிஞ்சிருக்கார். எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு கோட்டு போட்டிருக்காரு, ஃப்ரில்டு ஷர்ட். ஃப்ரில்லுன்னா அப்படின்னா இந்த ஃப்ராக்லாம் அதிகமாக ஃப்ரில் வச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. ஒரு பிளாக் கேப் போட்டிருக்காரு, சில்கால் செய்யப்பட்ட கேப்பு. அதெல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு இருக்குது. இதெல்லாம் அவர் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு வியர் பண்ண மாட்டார். எந்த சுச்சுவேஷனில் வியர் பண்ணுவார்னா, ஸ்கூலுக்கு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வராங்க, இல்லைனா ஏதாவது ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவர் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவார். பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம்ட் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சாலம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் விட அவனுக்கு எது வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா, ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது, புதுசாகவும் ஒரு வினோதமாகவும் தெரிஞ்சது இல்லை. சாலம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, மனமார்ந்த அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் த திங் தட் சர்ப்ரைஸ் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. ஸோ இவனுக்கு இதுலேயுமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது என்னென்னா, பின்னாடி சீட் வந்துட்டு எப்போயுமே அவனுக்கு எம்டியாக தான் இருக்குமா. ஏன்னா அங்கே கிராம மக்கள் வந்துட்டு ரொம்ப வரமாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கிராம மக்களும் வந்திருக்காங்க, ரொம்ப அமைதியாகவும் உட்காந்துருக்காங்க. ஓல்ட் ஹவுசர் with his 3 concerned hat, the former mayor, the former postmaster and several other besides. ஸோ இவங்கெல்லாம் அந்த ஓல்டு பீப்புளெலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஓல்டு ஹாசர் உட்காந்துருக்காரு, அவரோட தொப்பி போட்டுக்கிட்டு. ஃபார்மர் மேயராக இருந்தவர், முன்னாள் மேயர், முன்னாள் போஸ்ட் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் கற்றுப்பாங்க போல். எவ்ரிபடி லுக்ட் சேட் and Hauser had brought an old primer thumped at the edges. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, ஹாசர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரைமர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சேடாக இருக்கிறாங்க. இதில் ப்ரைமர் அப்படிங்கிறது என்னென்னா புத்தகம், ஸ்கூல் சிலபஸில் இருக்குல்ல அதை வச்சுருக்க புத்தகம், அதை கொண்டு வந்திருக்கு. அது டம்ப்ட் அட் த எட்ஜஸ்னால் வந்துட்டு மடங்கியிருக்கு. அதோட கார்னர் பேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய புக்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம ஒரு 1 இயராக யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த பேஜஸ்லாம் வந்துட்டு மடங்கியிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு புக்கை அவர் வச்சுருக்காரு. அண்ட் ஹீ ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ் வித் ஹிஸ் கிரேட் ஸ்பெக்டகல்ஸ் லையிங் அக்ராஸ் த பேஜஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, அவரோட மடியில் வச்சுருக்கிறாரு, அவரோட கண்ணாடி வந்துட்டு அந்த பேஜஸ் மேலே தெரியுது அப்படின்னா அவர் குனிஞ்சு அதை படிச்சுட்ருக்கிறாரு. When I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine." சாரி, இது வந்துட்டு அல்சாஸ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அல்சாஸ். ஸோ அல்சாஸும் லோரெனுக்கும் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. "The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு மிஸ் ஹேமல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சேரில் ஏறி உட்காந்துட்ருக்காரு. ஸோ எப்போயுமே அவரோட ஒரு டோன் இருக்குல்ல, அந்த டோனில் வந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, "மை சில்ட்ரன், குழந்தைகளாக, இதுதான் உங்களுக்கு கடைசியாக நான் கொடுக்க போகிற லெசன். பெர்லின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னென்னா, இனிமேல் ஸ்கூல்களில் என்ன லாங்குவேஜ் மட்டும் டீச் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மட்டும் தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா பெர்லின்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எந்த ஸ்கூல்னால் அல்சாஸ் ஸ்கூல்லையும் லாரெனில் இருக்கிற பிளேசஸில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெர்மன் தான் வந்துட்டு டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமே அவர் சொல்கிறாரு.
நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு புது மாஸ்டர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இன்றைக்கி தான் கடைசியாக நான் எடுக்க போகிற ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அட்டென்டிவாக கவனிங்க அப்படிங்கிறாரு. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. ஸோ எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்கிறான். தண்டர் கிளாப்னா சவுண்டாக கை தட்டுறது, அந்த மாதிரி சவுண்டை கை தட்டுற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுதான். ஓ த ரெட்சஸ், ஓ த ரெட்சஸ், that was what they had put up at the down hall. இதில் ரெட்சஸ் அப்படின்னா அன்ஹாப்பி பர்சன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ் தான் வந்துட்டு டவுன் ஹாலில் இருந்துச்சு போலன்னு அந்த பையன் சொல்கிறான். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், why I hardly knew how to write. I should never learn anymore. I must stop there. Then, oh sorry, I was for not learning my lesson, for seeking birds' eggs or going gliding on the shore. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இதுதான் வந்துட்டு கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எழுத தெரியாது, ஃப்ரெஞ்ச் எதுவுமே எழுத தெரியாது. நான் இனிமேல் படிக்கவே மாட்டேன், ஃப்ரெஞ்சே படிக்க மாட்டேன், இதோட நிறுத்திப்பேன். ஏன்னா இதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அவன் வந்துட்டு இந்த லெசன்ஸ் கற்றுக்கிறது பதிலாக பேர்ட்ஸோட எக்கை பார்க்குறது, அதே மாதிரி சார் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரிவர், ஃப்ரான்ஸுக்கும் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்குள்ளே இருக்கிற வந்துட்டு ஒரு ரிவர். ஸோ அந்த ரிவரில் போய் ஸ்லைட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்க்க போகிறேன்னு அவன் நினைக்கிறான். மை புக்ஸ் தட் ஹேட் சீம் சச் அ நியூசன்ஸ் அ வைல் அகோ, so heavy to carry, my grammar and my history of the science were old friends and now that I couldn't give up. ஸோ என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன சொல்கிறான்னா, என்னோடய புத்தகங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியாக தொல்லையாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதை வந்துட்டு ரொம்ப தூக்கிட்டு வரணும், கஷ்டம். மாதிரி என்னோடய கிராமரு, நம்ம படிக்கிறோன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது மூதாதையர்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிப்போம். அவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் அதை விட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ட் எம் ஹேமல் டூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் அவனுக்கு பொழுதுபோக்காக ஒரு போரிங்காக தெரிஞ்சாலும் கூட இப்போ வந்துட்டு இதனால் விட்டு கொடுக்க முடியலை. அதே மாதிரி ஹேமலையும் தான் அப்படின்னு சொல்கிறான். The idea that he was going away, I should never see him again, make me forget all about his ruler and how cranky he was. ஸோ இப்போ அவர் நம்ம கூட இருக்க மாட்டார், இனிமேல் அவர் போகிறாரு, நம்ம அவரை திருப்பி பார்க்க முடியாது அப்படிங்கிறது இதெல்லாம் அவனை மறக்கடிக்குதான். அவரோட ஸ்கேலில் வந்துட்டு அவர் தட்டிக்கிட்டே இருப்பார்ல, அந்த விஷயமா இருக்கட்டும், அவர் எவ்வளோ வந்துட்டு இரிட்டேட்டிங்காக வந்துட்டு இருப்பார், கோவப்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவனுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறான். Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understand why the old men of the village were sitting there in the back of the room. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவர் பாவம். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இதுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் எடுக்க போகிற லாஸ்ட் லெசன். ஸோ இவன் வந்துட்டு அதை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறான். இவர் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, சண்டே க்ளோத்ஸ்னால் மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ஃபைனாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, சர்ச் போகிறப்ப ஃபைனாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவனுக்கு இப்போ தான் தெரியுது எதுக்கு வந்துட்டு அந்த வயசானவங்களாம், வில்லேஜில் இருக்கவங்கலாம் பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கடைசி கிளாஸ் அப்படிங்கிறதுனால அவங்க வந்திருக்காங்க. It was because they were sorry too that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்கலாம் ஃப்ரான்ஸுக்கே திரும்பி போயாகணும். அப்போ ஃப்ரெஞ்சு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க தேவை கிடையாது, ஜெர்மன் பீப்புள்ஸ் தான் இவங்க. ஸோ அவங்க ஜெர்மன்லேயே அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சாரியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இனிமேல் வந்துட்டு ஸ்கூலுக்கு அவங்க வர முடியாதுங்கிறதுனாலையும், இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கு இந்த 40 வருஷமாக இங்கே இருந்திருக்காரு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காகவும் அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கண்ட்ரியை விட்டு அவங்க திரும்ப போயிடுவாங்க, இது அவங்களோட கண்ட்ரி கிடையாதுல்ல, ஸோ அவங்க திரும்ப போயிடுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம். While I was thinking all of this, I had my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say that dreadful rule for the participles, although very loud and clear and without one mistake. ஸோ வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனோட பேரை கூப்பிட்றாங்க. ஸோ இவனோட டைம் தான் வந்துட்டு போய் ஒப்பிக்கணும். என்ன ஒப்பிக்கணும்னா, பார்ட்டிசிபிள்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒப்பிக்கணும். ஸோ இவன் நான் என்ன கொடுத்தா நான் இது வந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன வந்துட்டு கொடுத்தேன்னா, இந்த மாதிரியான ட்ரெட்ஃபுல்னால் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமானன்னு சொல்லலாம்.
ஸோ எரிச்சலான இந்த ரூல்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு சவுண்டாகவும் கிளியராகவும் மிஸ்டேக்கும் இல்லாமல் சொல்லணும், இப்போ சொல்லி ஆகணும். என்ன கொடுத்தா வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர் holding on my desk, my heart beating and not daring to look up. ஸோ அவன் மறுபடியும் சொதப்பிடுறான். ஃபஸ்ட்டு வேர்ட்லேயே வந்துட்டு மிக்ஸ்ட் அப்னா சொதப்புறது. ஸோ சொதப்பிட்டு நின்றுட்டே இருக்கான், அவனோட டெஸ்க்கை பிடிச்சிக்கிட்டே. அவனோட ஹார்ட் வந்துட்டு படப்படன்னு அடிச்சுக்குது. அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியல. இப்போ ஏதோ ஆன்சர் கேட்குறாங்க டீச்சர், நமக்கு தெரியலன்னா நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்ல, அது அவனுக்கு வருது. I heard M. Hamel say to me, I won't scold you little Franz, you must feel bad enough, see how it is. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையன்கிட்டக்க ஹேமல் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை திட்ட மாட்டேன், நீ வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு பேடாக ஃபீல் பண்ணது வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, எவ்ரிடே we have say to ourselves, but I have plenty of time, I will learn it tomorrow. ஸோ எல்லாருமே அவங்களுக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, நாங்கள் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் now you see where we have come out. That's great trouble with Alphonse. She puts off learning till tomorrow. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் வந்துட்டு நம்ம எல்லோரும் சொல்லிக்கிறோம், இன்றைக்கி படிக்க முடியல நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ அது வந்துட்டு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அல்சர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரபிளில் இருக்குது. எப்படின்னா, நாளையிலேருந்து இதை நீங்கள் கற்றுக்கவே தேவையில்லைல்ல. ஸோ அந்த ஒரு ட்ரபிள் வந்துட்டு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஷீனா அந்த கண்ட்ரியை தான் சொல்கிறாரு, அந்த ஊரை தான் சொல்கிறாரு. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor write your own language. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபெல்லோஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஏன் இதை நாங்கள் பண்ணணும், நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மேனாக வந்துட்டு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுனால ஃப்ரெஞ்ச் மேனாகவே வந்துட்டு அவங்களே மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட லாங்குவேஜில் அவங்க பேசவும் தேவையில்லை, அவங்களோட லாங்குவேஜில் எழுதவும் தேவையில்லைங்கிற சுச்சுவேஷனில் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அவங்களால கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் யூ ஆர் நாட் த worst, poor little Franz. We have all a great deal to reproach ourselves with. ஸோ நீங்கள் என்ன கேட்கலாம், என்னால் வந்துட்டு பேச முடியாது, எழுத முடியாது, எங்கள் ஓன் லாங்குவேஜ், நாங்கள் ஏன் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மேன் மாதிரி நாங்கள் ஏன் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு இப்போது தேவையில்லை, அவங்க ஃப்ரெஞ்ச் படிக்கணுன்ற தேவையில்லை. ஸோ நீ நல்லா தான் படிச்சிருக்க, நீ ரொம்ப ஒஸ்ட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு இப்போது நம்மளை பற்றி பேச்சுக்குவோம், நம்ம வந்து கிரேட் டீல் டு ரெப்ரோச் அவர் செல்ஃப் வித் அப்படின்னா, இப்போ நம்ம நல்ல நிலைமையில பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா திஸ் இஸ் லாஸ்ட் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட அப்ரோச் வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தான் ரெப்ரோச். யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆன்ஷியஸ் இனஃப் to have you learn. They prefer to put you to work on the farm or at the mills as so to have a little more money. And I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go fishing, did I not just give you a holiday? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி படிக்காமல் இருக்கிறது வந்துட்டு ஓன் தப்பு கிடையாது, அவரோட தப்பும் அவர் பேரண்ட்ஸோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவரோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவனை படிக்க வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பெருசாக ஒரு இதுவுமே இன்வால்மெண்ட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவன் வந்துட்டு அவனோட ஃபார்மில் வேலை பார்க்கணும், ஃபார்ம்னா வந்துட்டு நிலத்தில் வேலை பார்க்கணும், அவனோட மில் வச்சுருப்பாங்களே அதில் வேலை பார்க்கணும், ஏன்னா அது மூலமாக அவனுக்கு ஃப்யூச்சரில் மணி கிடைக்கும், கொஞ்சம் பணமும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள மட்டும் சொல்ல முடியாது, நானும் வந்துட்டு இதுக்கு காரணம்தான். ஏன்னா வந்துட்டு நான் எனக்கு சில டைம் வந்துட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவேன், உன்னைய தண்ணி ஊற்ற சொல்லிடுவேன், என்னோட பூக்களுக்கு தண்ணி ஊற்ற சொல்லிடுவேன், அதே மாதிரி நான் ஃபிஷ்ஷிங் போகிறப்போ உனக்கு லீவ் விட்டுருவேன். ஸோ இது என்னோட மிஸ்டேக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் ஸ்லோ லேர்னராக இருக்கான்ல அதுக்காக. Then from one thing to another, M. Hamel went on talk of the French language, saying that it was most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had a key to their prison. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு
ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் உண்மையிலே அழகான லாங்குவேஜ் இந்த உலகத்திலேயே, அதுவும் கிளியராகவும் இருக்கும், நம்ம லாஜிக்கலாகவும் நம்ம ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை வந்துட்டு பாதுகாக்கணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ எங்கேயாவது என்ஸ்லேவ்டு அப்படின்னா அடிமையாக்கப்படுறது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ கிங் 2 பேரும் வந்துட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிங் வந்துட்டு ஒரு நாட்டை எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட லாங்குவேஜை வந்துட்டு அவங்க கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த நாட்டை அவர் கைப்பற்றுகிறாரு. ஸோ லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்லி இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம்ல, நம்ம இங்கிலீஷ் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம எங்கேருந்து வந்ததுன்னா பிரிட்டிஷ்லேருந்து தான் வந்தது. ஸோ நம்ம அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்துட்டு ஈஸியாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது, நம்ம அடிமையானதுக்கு அப்புறம் அவங்க லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறது, அதை நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, ஏதோ வந்துட்டு ஜெயிலுக்கு வந்துட்டு ஒரு சாவி கிடச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அவங்களோட ப்ரிசனுக்கு வந்துட்டு நம்ம நல்ல ஒரு சாவியை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது, ரொம்ப கட்டாயமாகிடுது நம்மளை கைப்பற்றுறவங்களோட லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறது. இப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுட்ருக்கோம்ல அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம ஸ்லேவ்டு கிடையாது, பட் நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குல்ல நம்ம ஊரில், அதை சொல்கிறேன். Then he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. All he said seemed so easy, so easy. ஸோ இப்போ கிராமர் புக் எடுக்கிறாரு, வாசிக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவனால் நம்பவே முடியல, அவனுக்கு எல்லாமே புரியுது, ரொம்ப ஈஸியாக புரியுது. I think too that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவனும் வந்துட்டு அந்த கிளாஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இவரும் இதுக்கு முன்னாடி எப்பயுமே இவ்வளோ அமைதியாக இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்ததில்லை அப்படிங்கிறாங்க. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away, and to put it all into our heads at one stroke. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்துட்டு நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. என்னமோ வந்துட்டு இவர் பண்ணுறது எப்படி தெரியுது அப்படின்னா, அவர் ரொம்ப பாவமாக தெரியாது. ஏன்னா இவர் போகிறதுக்குள்ளே இவர் தெரிஞ்ச எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடணுன்றதில் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏதோ தலையில் வந்துட்டு ஒரு அடி அடித்தா எல்லாமே உள்ளே பதிஞ்சிரும்ல, அந்த மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் த கிராமர் we had a lesson in writing. That day M. Hamel had new copies for us written in a beautiful round hand. France, சாரி, இது வந்துட்டு ஆல்சாஸ், ஃப்ரான்ஸ் ஆல்சாஸ். இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு வர மாட்டேங்குது. ஃப்ரான்ஸ் ஆல்சாஸ், சாரி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஆல்சாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ஸ் ஆல்சாஸ்னு ஒரு காப்பீஸ் கொடுக்குறாரு. அது அவரோட லெசன் வந்துட்டு ரைட்டிங் லெசன், அதில் வந்துட்டு இவர் ஒரு காப்பீஸ்லாம் கொடுக்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஃப்ரான்ஸ் ஆல்சாஸ்னு எழுதியிருக்கு. They looked up like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod of the top of our desks. ஸோ அது எப்படின்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி அங்கே தொங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க டெஸ்கில் எல்லா ஸ்கூல் ரூம்லேயும் தொங்கிட்டு இருக்கு. You ought to have seen how everyone set to work and how quiet it was. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்துட்டு அமைதியாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்கூல் வந்துட்டு அவ்வளோ அமைதியாக இருக்குது. The only sound was the scratching of the pens over the paper. நம்ம எழுதுகிறப்ப ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்ட் கேட்குது. Once some beetles flew in, அதாவது சில பூச்சி பறந்து வரும்ல, அந்த சவுண்டு கேட்குது. But nobody paid any attention to them, not even the little ones who worked right on tracking their fish hooks as if that was French too. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சின்னவங்களாக இருக்கவங்க கூட வந்துட்டு அந்த சவுண்டு எதுக்குமே அவங்க அட்டென்ஷன் பண்ணாமல் அவ்வளோ சின்சியராக என்ன பண்ணுறாங்க, படிச்சிட்ருக்காங்க. On the roof the pigeons cooed very slow, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பிஜின்ஸ் வந்துட்டு கற்றுது அவரோட கூரையில். ஸோ இவருக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க, ஸோ இதுங்களும் வந்துட்டு இனிமேல் ஜெர்மனில் தான் கற்றணுமோ, பிஜின்ஸ் கற்றுறதில்ல, அதுவுமே வந்துட்டு ஜெர்மனில் தான் கற்றணுமோ அப்படின்னு நினைக்கிறான் அந்த பையன். Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in the chair, gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just now how everything looked in the little school room. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவன் எழுதிட்டுருக்கப்போ யாரை பார்க்குறான்னா, ஹேமலை பார்க்குறான். அவர் வந்துட்டு ரொம்ப அசையாமல் உட்காந்துட்ருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு விஷயத்த பார்க்குறாரு, இன்னொரு விஷயத்த பார்க்குறாரு. எப்படின்னா, அவர் மைண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த லிட்டில்
ரூமை வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அவர் மைண்டில். லிட்டில் ஸ்கூல் ரூம் எவ்ரிதிங் லுக்ட் இன் தட் லிட்டில் ஸ்கூல் ரூம் ஃபேன்சி. ஸோ எல்லாமே அவர் ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபார் 40 years he had been there in same place. இவன் ஏன் அப்படி ஒத்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னா 40 வருஷமாக அவர் இந்த இடத்துல தான் இருந்துக்கிறாரு. with his garden outside the window and his glass in front of him. ஸோ அவருக்கு விண்டோக்கு வெளியே கார்டனும் இருக்கும், அங்கே கிளாஸும் இருக்கும். just like that. only the desk and benches had been worn smooth. அங்கே இருந்த டெஸ்க்கு பெஞ்சஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. the walnut trees in the gardens were taller. அங்கே ட்ரீஸ் இருக்குல்ல, வால்நட் ட்ரீஸ், அது வந்துட்டு வளர்ந்துருச்சு. and the hopvine that he planted himself tinned about the windows to the roof. ஸோ ஹாப்பைனுங்கிறது ஒரு செடி, அது அவர் நட்டு வச்ச செடி என்ன ஆகுதுன்னா இப்போது காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. ட்விண்டுனா அசைகிறது, காற்று மூலமாக அசைஞ்சிக்கிறது. எங்கன்னா விண்டோலேருந்து ரூஃப் வழியாக வந்துட்டு அது அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. how it must have broken his heart to leave it all. ஸோ அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்காக. poor man to hear his sister moving about in the room above packing their trunks. ஸோ இப்போ இவருக்கு என்ன சவுண்டு கேட்குதுன்னா, மேலே வந்துட்டு அவர் ரூமுக்கு மேலே கூரையில் வந்துட்டு அபோவ் மாடி இருக்குல்ல, அப்போ அவங்க ட்ரங்க்ஸ்னால் அந்த பட்டிகள் மூலமாக அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் they must leave the country next day. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு அவங்க அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போய் ஆகணும், அதனால் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. but he had the courage to hear every lesson to very last. after the writing we had lessons in history and then the babies chanted their ba bi by bo bo. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த லெசன்ஸ் கடைசியை கேட்குறது வரைக்குமே அவருக்கு கரேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தினமாக அவர் கிளாஸ் நடத்துகிறாரு. ரைட்டிங் லெசன் முடிஞ்சோடனே அவருக்கு என்ன இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது வந்துட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் படிக்குதுங்க. சாண்டட்னா சொல்லுதுங்க. down there at the back of the room old Hauser had put his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. ஸோ பின்னாடி இருக்கிற என்னதுன்னா அந்த பேக் ரூமில் வந்துட்டு ஹஸ்ஸர் இருக்கால, ஓல்டு ஹஸ்ஸர், அவரும் கண்ணாடி போட்டுக்கிட்டு அவரோட புக்கில் வந்துட்டு 2 கையும் வச்சுட்ருக்காராம். புக்கு அப்படி 2 கையால் தாங்கிக்கிட்டே அவங்க சொல்ல என்ன பண்ணுறாரு, இவருமே அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. you could see that he too was crying. his voice trembled with emotion. ட்ரம்பிள்னா நடுங்கிறது. ஸோ அவர் என்ன முடியும், நம்மளாலே அவரை பார்த்தா என்னது அவர் அழுகிறான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவரோட வாய்ஸ் வந்துட்டு நடுக்கமாக இருக்குது. it was so funny to hear him that we all wanted to laugh and cry. how well I remember it, that last lesson. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்குமே அதை கேட்குறப்போ கொஞ்சம் சிரிப்பாக வருது. ஆனால் இப்போ அவங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியலை. ஆனால் இவர் இன்னுக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி என்னோடய லாஸ்ட் லெசனை நான் ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12 அண்ட் த anglers at the same moment the trumpets of Russian returning from drill sounded under our windows. Miss M. Hamill stood up, very pale in his chair. I never saw him look so tall. ஸோ இப்போ 12 மணி அடிச்சிருச்சு. இதில் ஆங்கிலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மதர் மேரி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு வணக்க பாடல் மாதிரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடு கேட்குது. 12 மணி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரம்பட்ஸ் அடிக்கிறாங்க. ட்ரம்ப் அடிப்போம்ல, அதை அடிச்சுட்டே வராங்க. யாருன்னா பர்ஷியன்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் த ட்ரில். இதில் ட்ரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ திங்க் ட்ரில்லுனா இங்கே ஓட்ட போகிறத விட ஐ திங்க் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைட்டெலாம் வந்து முடிஞ்சிட்டு பர்ஷியன்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. சவுண்டர் அண்ட் அவர் விண்டோ, இது வந்துட்டு எங்கே கேட்குதுன்னா விண்டோ வழியாக அவங்களுக்கு கேட்குது. அப்போ ஹேமல் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு நிற்கிறாரு. ரொம்ப வெளிரி போயிருக்கிறார் அவர், ரொம்ப ஒரு வெளிரி போயிருக்கிறார் அவர் சேரில். அவர் இந்த மாதிரி அவர் நின்று இவன் பார்த்ததே இல்லையா. மை ஃப்ரெண்ட்ஸ் சேட் ஹி ஐ பட் சம்திங் choked him. he could not go on. ஸோ என்னோட நண்பர்களையும் சொல்லிவிட்டு ஐன்னு என்னமோ சொல்ல வர்றாரு. சோக்னா தொண்டையெல்லாம் அடைக்கிறது என்னமோ சொல்ல வந்தாலும் அவன் சொல்ல முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. தென் he returned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might he wrote as large as he could. ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இப்போ பிளாக் போர்டில் போய் அவர் சாக் எடுத்து அவரோட ஸ்ட்ரென்த்தையெல்லாம் வந்துட்டு திரட்டி என்ன எழுதுறாரு அப்படின்னா, பெருசாக ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, வைவ் லவ் ஃப்ரான்ஸ். வைவ் லவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அர்த்தம், ஃப்ரான்ஸ் வாழ்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எழுதுறாரு ஃப்ரெஞ்சில். Then he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with hand.
ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்கூலோட வாலில் சாஞ்சிக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை, சும்மா அப்படி கையை மட்டும் அசைக்கிறார். அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சிச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த லெசன் முடியுது. Author information: Alphonse Daudet, 1840 to 1897, was a French novelist and a short story writer. ஸோ இவர் வந்துட்டு எப்போ வாழ்ந்துருக்கிறாருன்னா 1840 to 1894 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் ஒரு ஃப்ரெஞ்சை சேர்ந்த ஒரு நாவலிஸ்ட். அவரை கதையை எழுதுகிறாரு. த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்சோ ப்ரஷியன் வார். ஸோ இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது எந்த நாட்களை வந்துட்டு விவரிக்குதுன்னா, ஃப்ரான்ஸுக்கும் ப்ரஷியன்ஸுக்கும் நடந்த வாரப்போ நடந்த நாட்களை இது விவரிக்குது. அது எப்போ நடந்ததுன்னா 1870 to 1871 இந்த வார் நடக்குது. இன் விச் ஃப்ரான்ஸ் வாஸ் டெஃபிட்டட் பை ப்ரஷியா லெட் பை பிஸ்மார்க். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸ் யார் டெஃபிட் ஆகுது அப்படின்னா ப்ரஷியா வந்துட்டு டெஃபிட் பண்ணிடுது. ஃப்ரான்ஸை யார் ஆண்டு வந்ததுன்னா அப்போ பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்கிறாரு. ப்ரஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஸோ இப்போ இருக்குல்ல ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்ட்ரியா இருக்குல்ல, இந்த டைம் தான் அங்கே இது ப்ரஷியாவாக இருந்திருக்கு. இன் திஸ் ஸ்டோரி த ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஆல்சாஸ் அண்ட் லோரென் ஹாவ் பாஸ்ட் இன் டு ப்ரஷியன் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த கதையில் எப்படின்னா, இந்த 2 ஊரும் வந்துட்டு யார் கையில் போய் சேர்ந்துருதுன்னா ப்ரஷியன்ஸோட கையில் போய் சேர்ந்துருது. அதனால தான் அவங்களால ஃப்ரெஞ்ச் படிக்க முடியல, ஜெர்மன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடுது. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் என்ன தெரியுதுன்னா, ஒரு இடத்துக்கு வந்துட்டு ரூலராக வந்தவங்க அங்கேயே இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களால அந்த இடத்த விட்டு போக முடியல அப்படிங்கிறத அந்த லெசனில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோரோவர் நிறைய நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்தியாவுக்கே நடந்திருக்கு. ஸ்டில் வி ஆர் ஹோல்டிங் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இன்னும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கிறோம். ஒரு வகையில் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயத்தில் லாங்குவேஜ் பரப்புனது கரெக்டாக தெரியும், ஏன்னா கரெக்டாக தோணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ பேச முடியுதுன்னா, இப்போ நம்ம போகிறோம் சைனா போகிறோம் அப்படின்னா நம்மளால் சைனீஸ் பேச முடியாதுன்னா நம்மளால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் இது எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது. மற்றபடி அவங்க ரூல் பண்ண விதம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கோ அந்த இடத்த விட்டு அவங்க நீங்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இத்தனால இருந்துட்டு ஸோ அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை லெசனில் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.